ஜெபம் செய்வோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு என்னை அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு என்னை அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, ஞானத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, ஞானத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு தொழுது ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்று கல்வாரி சிலுவையில் அப்பா எங்களுக்காக நீர் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிக்கும்படியாக அப்பா நீர் கொடுத்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆத்மாவுக்கும் அப்பா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் ஆசீர்வாதமா இருக்க கிருபை தாருங்க. இப்பொழுது கூட தகப்பனே அப்பா இந்த முடிவு பகுதியில கூட அப்பா நீங்க இடைப்படுங்க, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அருமையானவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல முடிவு பகுதியை நான் உங்களுக்கு முடிச்சுட்டு, ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்கு சரியா, அந்த ஆர்டர்ல தான் நம்ம போகணும். ஸோ சாரி, ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷன். முடிஞ்சிடும் நினைச்சீங்களோ? முடிவுரை, அதுக்கு தான் இந்த ஷீட்டை கையில குத்துக்கிறோம். முடிவுரை யாரு போட்டுக்குது? நான் அறிவிப்பு தான் சொன்னேன், முடிவுரைன்னு சொல்லல. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம். சரி, ஓகே, சரி. அப்பனா நீங்க எனக்கு கேட்டதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷார்ட்டா டக் டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆமேன்னு சொல்லிடலாம். ரைட்? ஸோ அழகா ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் தங்க அங்கிள் சொன்னது உண்மையாகவே 7 பேரும் பேசுறதுமே வித்தியாசமானவைகள். உண்மையா இல்லையா? உண்மை. ஏன்னா லாஸ்ட் இயர் கேட்ட விஷயங்கள் கிடையாது. இந்த வருஷம் வித்தியாசமா ஒருத்தரும் ஒரு வகையில சொன்னாங்க இல்லைங்களா? மன்னிப்புக்கு மன்னிப்பையே கொண்டாந்து கொடுக்கல, சொல்லல. இதுல மத்தேயுல இருந்து கொண்டாந்து என்ன பண்ணாங்க? சகோதரனை ஃபர்ஸ்ட் போய் உன் காணிக்கை படைக்கிறன்னா நீ காணிக்கை அங்கேயே வச்சுட்டு அப்படியே உங்க திரும்பி என்ன பண்ணு, அவங்களோட ஒப்புரவு ஆகிட்ட பிறகு உன் காணிக்கையை செலுத்து. அந்த மன்னிப்பு தான் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நம்ம கேட்டோம். அதுக்கு அடுத்தது 2வது காரியத்துல என்ன சொன்னாங்க? இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய். 2 கல்வனுடைய புரிதலின் காரியங்களை செல்லதுரை அங்கிள் நம்ம இடத்துல அழகா எடுத்துரைத்தாங்க. 3வது காரியமாய் சொல்லப்பட்டது அப்போ அந்த அங்கிள் என்ன சொன்னாங்க? நம்ம தாயை என்ன பண்ணணும்?
நம்ம வந்து திட்டுறதோ கொள்றதோ இல்லாம அவங்கள என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். எபேசியர் 6:1-3 வரைக்கும் சொல்லப்பட்ட காரியத்தை சொல்லி என்ன சொன்னாங்க, உலக பிரகாரமா இருக்கின்ற பிள்ளைகளுடைய சூழ்நிலையை வந்து நம்மளுக்கு உதாரணமா எடுத்து சொல்லிட்டு போனாங்க இல்லைங்களா. அப்ப வந்து என்ன அர்த்தம், நம்ம வந்து என்ன பண்றாங்க, இருக்கும் பொழுது யாருமே அவங்கள கண்டுக்கிறது இல்லை. இறந்த பிறகு என்ன பண்றாங்க, பேனர் போடுறாங்க, சாப்பாடு 4000 பேருக்கு சாப்பாடு, அவங்க பேர் பெருமைக்காக செய்யப்படுகின்ற காரியங்களை வந்து எடுத்து சொன்னாங்க இல்லைங்களா. 4ஆம் திருமொழியை வந்து என்ன சொன்னாங்க, அன்று ஐசக் அண்ணா கூட சொன்னது வந்து என் தேவனை கைவிட்டு அந்த இடத்துல வந்து அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. அவர் வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மத்தியில சொல்லப்பட்டிருக்கும், அந்த 3 மணி நேரம் அளவுல வந்து பாத்தீங்கன்னா பூமி எங்கும் அந்தகாரம் எப்படி இருந்தது, சூழ்ந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, அவங்க எல்லாம் நடக்கிற காரியங்கள், காவல்ல இருக்கிறவங்க எல்லாம் பூமி அதிர்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு 27:54 சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாட்சி அளிக்கிற காரியம். அது மாத்திரம் இல்ல, தேவாலயத்தின் திரைச்சிலை வந்து மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் வந்து 2ஆக கிழியுது, பூமி அதிருது, கண்மலைகள்லாம் பிளந்து போகுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய 27:51 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜீவனை மறிக்கிறதுக்கான அடையாளங்களா வந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அண்ணா அவங்க அழகா சொன்னாங்க, அவர் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்காக மறிச்சது. நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன, நல்ல கனி. அந்த கனியை நாம வந்து கொடுக்கிறோமா, அததான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த கனியின் காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு அண்ணா அவங்க சொன்னாங்க. தாகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு டேவிட் அண்ணா கூட சொன்னாங்க, தாகமா இருக்கிறது. அன்று வந்து ஆகாருடைய தாகத்தை தீர்த்தாங்க. அது மாத்திரம் இல்ல, லேகி அந்த ஊற்றுல வந்து தண்ணீர் வந்து என்னாச்சு, அந்த சிம்சோனுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. சோ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்துரைத்து அந்தந்த தாகத்தை தீர்த்த தேவன் இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட தாகம், அவருடைய சரீரத்தின் நிமித்தமா ஏற்பட்ட தாகம், அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு அவருடைய தாகம் உண்மையான தாகம் என்ன, ஆத்மீக தாகம். அந்த தாகத்தை தீர்க்க நம்மையாமே எப்படியாய் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வார்த்தையில கூட வந்து டேவிட் அண்ணா அவங்க சொன்னாங்க. முடிவுல கூட வந்து முடிந்தது ஜான்சன் அண்ணா கூட சொன்னாங்க, தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் என்னவாச்சு, நிறைவேறி முடிந்தாயிற்று. யோவான் 4:34 வந்து என் பிதாவினால வந்து செய்யப்படுறதே வந்து என்னுடைய போஷணமாய், அவருடைய சித்தத்தின்படி செய்யறதுதான் என்னுடைய போஷணமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவங்க கூட சொன்னாங்க. ஒப்புவித்தது இதுல கூட வந்து ரூபன் அண்ணா அவங்க சொன்னது போல எல்லா காரியங்களும் செய்து முடித்து 7 காரியம் அண்ணா அவங்க சொன்னது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ணாரு, கடவுள் வந்து ஒப்புவிச்சாங்க. சோ இந்த 7 காரியங்களும் வருஷம் நேற்று தினத்துல கூட நாங்க பேசிட்டு இருந்த போல 7 விஷயத்த கேட்கிறோம். 7 மெசேஜாளர்கள் வர்றாங்க, பேசுறாங்க. ஆனால் நம்மிடையே காணப்படுகின்ற மாற்றம் என்ன, நம்ம இதுல இருந்து என்ன காரியங்களை புரிந்து செல்கிறோம். 3 மணி நேரம் கடமைக்கேன்னு வந்து உக்காந்துட்டு டைம் பாஸ் பண்ற மாதிரி உக்காந்துட்டு போறோமா, இல்ல இதுல இருந்து நான் எப்படியாய் ஆண்டவருக்கு அவர் எனக்காக அன்னைக்கு கல்வாரி இந்த 3 மணி நேரம் இங்க உட்கார முடியல, ஷீட் கீழே நம்மளால அண்ணல் கால் வலிக்குது வெயில்ல, அன்னைக்கு ஏசுசாமி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கிள் கூட சொன்னாங்க, கிபி 52 ஜூலை 3 சொல்லிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்ப வந்து கிறிஸ்துவர்கள் தோன்றிய காலம். சோ அப்ப வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அன்னைக்கு வந்து எவ்வளவா இருந்திருக்கும். இந்த வெயிலே நம்மளால தாங்க முடியல. அந்த வெயில்ல வந்து அந்த இடத்துல அவர் நம்மளுக்காக சிலுவையில ஒவ்வொரு சொட்டும் ரத்தமும் நம்மளுக்காக சிந்திருக்கிறாங்களே. இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன, நம்ம சகோதரோடு ஒப்புரவாயிருக்கிறோமா, இல்லைன்னா வந்து அந்த பரதேசில கல்வதை போல் நாம புரிதல் எப்படியா இருக்கிறது, நம்ம பரதேசில இருக்கிறதுக்கான காரியங்கள் மேற்கொண்டிருக்கிறோமா, இல்லைன்னா அதற்கு எருமதிரியா என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவரே நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவர் போய் நம்ம பரதேசில நம்ம கொண்டு போய் நினைத்தரலன்னு சொல்றீங்களே, அது மாதிரியான புரிதலா இருக்குதா? இல்ல 3வது காரியமாய் உலக பிரகாரமான காரியங்களில நமக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு வேத
வாக்கைகள் மணி கனம் செலுத்துகின்றவர்களாய் காணப்படுகிறோமா, இல்லைன்னா வந்து ஏனோ தானோம் என்று அங்கிள் அவர்கள் உதாரணத்திற்கு சொன்னது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நான்காவது காரியமாய் கனி கொடுக்கின்ற காரியம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா இல்லையா என்று சொல்லி அவருடைய தாகத்தை அறிகிறோமா என்ன என்ற காரியங்களை நாம் சிந்தித்து யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம வந்து நேற்றைய தினத்துல கூட அண்ணா வந்து சொன்னாங்க, பாபண்ணா கூட சொன்னாங்க, மத்தேயு 5 வந்து படிச்சாவே வந்து ஒரு முழுமையான கிறிஸ்தவர்களுடைய காரியங்கள் எல்லாமே அதுல அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மத்தேயு 5ல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றாய் நிறைவேறியது எல்லாமே சொன்னாங்க. பாக்கியவான்கள் எல்லாமே சொல்லப்பட்டு அதுக்கடுத்து எல்லாமே மனம் திரும்ப. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, மனம் திரும்ப சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து மனம் திரும்பிட்டு அது என்ன சொல்றாரு, ஊழியத்தை வந்து ஊமைகளா எல்லார்கிட்டயும் சொல்லப்படுகின்ற காரியங்கள் எல்லாமே ஊமைகளா சொல்றாரு. சொல்லும் பொழுது எல்லா இடத்துலயும் ஒரு விஷயங்களை வந்து இயேசு கிறிஸ்து வந்து வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, காதுள்ளவன் கேட்க கடவன், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த காரியங்களை வந்து அடிக்கடிக்கு எடுத்துரைக்கிறதான காரியங்களை நாம வந்து பார்க்க முடியும். அப்போ வந்து நம்ம வந்து எதை வந்து பற்றி கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய ஜீவியம் வந்து வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம வந்து பாக்கியவான்களா இருக்கிறோமே, ஒவ்வொரு காரியங்களும் 5:3 சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம மனதில கொள்ளும் பொழுது அந்த பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நம்ம இருக்கிறோமே, அந்த காரியங்களை நாம தொடர்ந்து அதை செய்துட்டு இருக்கிறோமா, அதை நாம் வழிமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சிலுவை தியானங்கள் என்பது வருஷம் 7 தலைப்பு தான், 7 தலைப்பு மட்டும்தான். முன்னுரையோடு முடிவுற அங்கிள் சொன்ன போல 9 ஆயிடுச்சு. சோ வந்து அந்த காரியங்கள் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படியாய் நம்ம சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறோம், நம்ம வந்து எப்படியாய் அந்த வார்த்தைகளை உட்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்வோம். நிறைய எடுத்து, ஆனா உங்களுடைய சோர்வு நிலையை கருதி நான் இதுக்கப்புறம் வந்து பேசினா இதுக்கப்புறம் ஒன்றும் புரியாது, எடுத்ததெல்லாம் சொல்ல முடியாது. சோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காரியங்களும் மனதில் வைத்துக்குங்க. அவங்க சொன்னதை இன்சதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை யோசிக்கணும். இதை யோசிச்சுட்டு வருகிற காலங்களில நம்ம வந்து எப்படியாய் நமக்காக மரித்த ஆண்டவரே. நிறைய சர்ச்ல வந்து இன்னைக்கு பிளாக் ட்ரெஸ் போடுறாங்களாம். நான் கூட கேட்டேன், கிண்டலா கேட்டேன், என்னங்க மிஸ் பிளாக் ட்ரெஸ் சொல்றீங்க? இல்லப்பா, சிலுவையில இருந்த நாள், துக்கப்படுற நாளா இது? நான் இன்னைக்கு உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன். துக்கப்படுற நாளா? ட்ரெஸ் கோடே பிளாக்ல சொல்லியிருக்காங்களாம். இல்ல துக்கப்படுற நாளா? இல்ல, நம்மை நாமே சீர்பார்த்து அவரிடத்துல நாம வந்து எனக்காக அன்று கல்வாரி சிலுவையில கொல்கத்தா மலையில ரத்தம் சிந்தி மறிச்சாங்களே, அந்த மரித்த தேவனுக்காக நான் என்னை எப்படியாய் அவருக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற சுதந்திரவாளியா இருக்கிறேனான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறதற்கான, நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து கொள்வதற்காக நாள் இது. நம்ம வந்து இந்த 40 நாள வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்ம தவிர்த்திருப்பாங்க. சில பேர் உபவாசங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும், சொல்ல கேட்டதை கேட்டுக்கொண்டு. நம்ம வந்து சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கறி மீன் சாப்பிட மாட்டாங்க. எங்க லாஸ்ட் வீக் கூட ஒரு அங்கிள் வந்து எங்க வீட்டுல வந்து வந்தாங்க, மெசேஜ் கொடுக்கும் போது அவங்க சொன்னாங்க, அவங்க கூட இருக்கிறாங்க ஒர்க் பண்றவர் வந்து காவி உடைய அணிஞ்சு 40 நாள் இருப்பாராம். அது ஆர்சியில பழக்கம். எங்க மேம் கூட ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. அந்த 40 டேஸ்மே அந்த சாரி மட்டும் தான் கட்டுவாங்க, தமிழ் மேம். அது மாதிரி வந்து அவர் போடுவாராம். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாராம். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ் பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்லுவாராம். சோ இப்படியா வந்து வித்தியாசமான உபவாசங்கள் உண்டு. சில பேர் பூ வைக்க மாட்டாங்க, உணவு வந்து ஹெவியா எடுத்துக்க மாட்டாங்க, காலையில ஃபுட்டு வந்து சாப்பிடாம இருக்கிறது, இல்லைன்னா வந்து அன்னை நாள் முழுக்க சாப்பிடாம இருந்து 6 மணிக்கு சாப்பிடுறவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். சோ வந்து இல்லங்களை வந்து நல்ல விஷயங்கள் எதுவுமே நடத்த மாட்டாங்க. இந்த 40 நாள் எதுவுமே வேண்டாம்ப்பா, இது 40 நாள் வந்து முடிஞ்சிட்டோம், முடிஞ்ச பிறகு 10 டேஸ்க்கு அப்புறம் எல்லாமே வச்சுக்கலாம். கல்யாணமா இருக்கட்டும், ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்படியா செய்வாங்க. ஆனா உண்மையிலே நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த 40 நாள்ல முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மை நாமே, நான் என்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். சுயத்தை வெறுக்கணும். அந்த சுயம் அப்படின்ற காரியம் நம்ம கிட்ட இருக்குன்னா, நம்ம கிட்ட ஒரு பெருமையான காரியம் இருக்குன்னா, ஒரு நம்மளை நாமே
பெருமையானவர்களாக, மேட்டுமைக்காரர்களாக, ஆணவத்துல, விரோதத்துல, பகைமையில, விக்கனங்கள்ல நம்மை நாமே ஈடுபட்டு, கோபங்கள்ல, சண்டைகளில, பதவி வெறிகளில, பணம், புகழ், பெருமை, இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் நாம இருப்போம்னா, இந்த காரியங்களை தான் இந்த 40 நாள் நம்ம என்ன பண்ணணும், விடணும். இதெல்லாம் என்கிட்ட இருக்கு சாமி, என்கிட்ட இந்த குறை இருக்கு, நான் என்ன பண்ணும், இந்த 40 நாள்ல என்னை நானே என்ன பண்ணும், ரெடிஃபை, இதெல்லாம் மாத்திக்கணும். என்கிட்ட இருந்து இந்த காரியங்கள்லாம் விட்டுடணும். அத 40 நாள்ல நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான். மேரி கூட அழகா சொன்னாங்க. இத என்ன பண்ணோம், நான் டெய்லி கூட நம்மளுக்காக கடவுள் இந்த ஒரு 4 மணிக்காவது எழுந்துக்க மாட்டாளா, சரி 5 மணிக்கு ஒவ்வொரு நேரம் பாப்பாராம். அந்த நாள்ல நம்ம என்ன பண்றோம், இன்னும் 1 hour தூங்கலாமே, இன்னும் 1 மணி நேரம், 7 மணிக்கு எழுந்துக்கலாம், இன்னைக்கு பரவாயில்ல லேட் ஆயிடுச்சு, ஏசப்பா தானே எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போறோமான்றதான் நம்ம யோசிக்க அழைக்கப்படுவோம். நம்ம என்ன காரியங்கள் எல்லாம் அவருக்கு நம்ம மேலான அழைப்புகளை 6 வாரம் கேட்டோம் இல்லைங்களா? அந்த 6 வாரமும் நம்ம கேட்டது ஒவ்வொரு நாளுமே ஒரு காரியங்களை நாம கேட்டோம். ஒழுக்கம், ஒப்புரவாகுதல் கேட்டோம், அது தன்னடக்கம் கேட்டோம், அப்புறம் மனவாழ்வு கேட்டோம், உண்மை கேட்டோம், வன்முறை இல்லாத சமூகம், அன்பு. இது யாருமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். இந்த 6 வாரமும் நாம கேட்ட விஷயங்கள். இந்த 3 நாள் கேட்டது குடும்பத்துல, பணித்தளத்துல, அப்புறம் சமுதாயத்துல. இந்த 3 காரியங்களும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கொடுக்கப்பட்டதான தலைப்பு. இந்த காரியங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சு ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆமென், ஆமென். அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனில் உமக்காய் உழைத்திடவே, அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே, அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே, அனுதினமும் உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே, என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கொடும், என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கொடும், அனுதினமும் அனுக்கிரகம் தர வேண்டும்.